வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம ஹெல்தியான ட்ரை ஃப்ரூட் லட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த லட்டை நீங்க உங்க குழந்தைங்களுக்கு டெய்லி ஒன்று கொடுத்தா ரொம்ப நல்லது, ஹெல்தியா இருப்பாங்க. யோகா பண்ணிட்டு வந்து இது ஒரு லட்டு சாப்பிடுவேன். ஸோ அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. வெயிட் லாஸ் பண்றவங்க கூட இது ஒரே ஒரு லட்டை நீங்க டெய்லியும் சாப்பிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. இது பண்ணுறதுக்கு 1/2 கிலோ பேரிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. சாஃப்டான கருப்பு பேரிச்சம்பழம் நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்குள்ளார இருக்க சீடை நம்ம எடுத்துடணும். இந்த பேரிச்சம்பழம் சாஃப்டாக இருக்கிறதுனால இதை நான் கட் பண்ணல. நீங்கள் வாங்கின பேரிச்சம்பழம் ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை பொடி பொடியாக சாப் பண்ணிக்கோங்க. இது சாஃப்டான பேரிச்சம்பழன்றதுனால நான் இதை அப்படியே யூஸ் பண்ணுறேன். இதே மாதிரி எல்லா பேரிச்சம்பழத்துலேயும் நம்ம சீடை எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம நட்ஸ் எல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு பேனை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகினதும் 1 கப் பாதாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. பாருங்கள், ஆல்மண்டோட கலர் இப்போ சேஞ்ச் ஆகிருக்கு. இது இன்னொரு தட்டில் மாற்றிட்டு ஆற வச்சுக்கோங்க. அதே நெய்யில் 1/2 கப் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போது முந்திரி பருப்பும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ எடுத்து இன்னொரு தட்டில் நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அதே நெய்யில் 1/2 கப் பிஸ்தா சேர்த்துக்கோங்க. இதையும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம இன்னொரு தட்டில் வச்சு நம்ம ஆற வச்சுக்கலாம். நட்ஸ் எல்லாம் சீக்கிரமாகவே வறுபட்டுரும். அதை ரொம்ப நாள் வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதே நெய்யில் 1 கப் வால்நட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இது தட்டில் எடுத்து ஆற போட்டுடலாம். அதே நெய்யில் 1/2 கப் கிரான்பெரி நம்ம சேர்த்துக்கலாம். கிரான்பெரி உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆக்சுவலாக இது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்க இதெல்லாம் கிரான்பெரி சாப்பிடுன்னு சொல்லுவாங்க இங்கே டாக்டர்ஸு. அது ஜூஸ் கூட குடிக்க சொல்லுவாங்க. இது ரொம்ப நல்லது. இது கிடைக்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் திராட்சை, உலர்ந்த திராட்சை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதையும் லோ சிம்லே வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை நல்லா வறுத்தாச்சு. இப்போ இன்னொரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம். அதே நெய்யில் 1/2 கப் பூசணி விதை சேர்த்துக்கோங்க. பம்கின் சீட்ஸ் சொல்லுவாங்க இங்கிலீஷில். இந்த சீட்ஸ் நம்ம மூளைகளை சுறுசுறுப்பாக வச்சுருக்கோம். நம்ம ஹெல்த்துக்கு இது ரொம்பவே நல்லது. இப்போ ஒரு கடாயில் 1/4 கப் கசகசா சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. இதில் லேசாக வெடிக்கிற சத்தம் கேட்கும். அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இது நல்லா இப்போ வறுபட்டுருச்சு. நம்ம இது இன்னொரு பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ வறுத்த நட்ஸ் எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இதை எல்லாத்தையும் பொடி பொடியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். குட்டி குட்டியாக சாப் பண்ணால் அது நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இதை மிக்ஸி ஜாரில் கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். ஆனால் இந்த அளவுக்கு டேஸ்ட் வராது. இது போல் கட் பண்ணி சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். எந்த அளவுக்கு முடியுதோ அந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. இப்போது இன்னொரு கடாய் எடுத்து அதில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதும் நம்ம விதைகள்லாம் எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த டேட்ஸை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பேரிச்சம்பழத்தை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி வதக்கும்போது பேரிச்சம்பழம்லாம் எவ்வளோ சாஃப்டாக வந்துட்டுருக்கு பாருங்கள். நல்லா இதை நெய்யில் போட்டு நல்லா வதக்கும் போது இந்த மாதிரி வரும். இதில் 1/2 கப் ஃப்ளாக்ஸ் சீடு சேர்த்துக்கோங்க. இது ஆளி விதைன்னு தமிழில் சொல்லுவாங்க. இது நான் மிக்சியில் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம அதையும் சேர்த்து இது கூட வறுத்துக்கலாம். இதில் அதிகமான ஒமேகா 3 ஃபேட்டிக் ஆசிட்ஸ் இருக்குது. இது ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இது கொலஸ்ட்ராலை கூட கண்ட்ரோல் பண்ணுது. இது கூடவே 1/4 கப் டெசிக்னேட்டட் கோகனட் பவுடர் சேர்த்துக்கோங்க. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்தா அது ரொம்ப நாளைக்கு வச்சுருக்க முடியாது. இந்த மாதிரி சேர்த்தா நீங்கள் 1 மாதம் கூட வச்சு சாப்பிடலாம். இந்த தேங்காய் திருவல் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இதை ஆட் பண்ணணும் அவசியம் கிடையாது. அப்படி உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நீங்கள் நல்லா வறுத்துட்டு ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுத்துட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷான கோகனட்டை சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஹீப் ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. இது வாசனைக்காக நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட கட் பண்ணி வச்சுருக்க நட்ஸையும் சேர்த்துக்கோங்க. இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ அந்த இளஞ்சூட்டிலே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்துக்கோங்க, நல்லா பிணைஞ்சிக்கோங்க.
இந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா லட்டு பிடிக்கிற மாதிரி வரும். இப்படி உருட்டி எடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் நிறையா தான் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இது வந்து நான் 1 மாதத்துக்கு பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் நிறையா அமௌண்ட் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் ஹாஃப் கப்பு 1/4 கப்பு கூட நீங்கள் யூஸ் பண்ணி இதே மாதிரியே செஞ்சுக்கலாம். இப்போது கசகசாவை ஒரு பிளேட்டில் கொட்டிட்டு நல்லா இந்த லட்டு மேலே உருட்டிக்கோங்க. உருட்டிட்டா நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் இந்த மாதிரி சாப்பிடும்போது. இந்த மாதிரி உருட்டிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கசகசா அது ஃபுல்லாக ஒட்டிக்கும் சூப்பராக. கசகசா போட்டு இது ஒரு லட்டு ஸ்டைலு. இன்னொரு லட்டு வந்து நம்ம டெசிக்னேட்டட் கோகனட் போட்டு அதையும் வந்து இந்த லட்டு மேலே நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். ஸோ இதுவும் வந்து தேங்காய் லட்டு மாதிரி இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுவும். இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதிலே நம்ம இன்னொரு ஸ்டைல் பண்ணுறோம், காஜு கத்லி மாதிரி. இதில் வந்து நம்ம கசகசாவை மேலே தூவிட்டு நல்லா உருட்டிக்கணும். இந்த மாதிரி அந்த கசகசா ஃபுல்லாக அதில் ஒட்டிக்கும். ஸோ அதை வந்து நம்ம இப்போ கட் பண்ணணும். இது வந்து செட் ஆகிறதுக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ரோல் பண்ணி இதை ஃப்ரிட்ஜில் வந்து 4 to 5 hours வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இது நல்லா செட் ஆகிடும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம கட் பண்ணலாம். இப்போ நல்லா செட் ஆகிடுச்சு. நம்ம இப்போ எடுத்து நம்ம கட் பண்ண போகிறோம். பாருங்கள், காஜு கத்லி மாதிரி இந்த மாதிரி ரவுண்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்க்கறதுக்கு காஜு கத்லி மாதிரியே இருக்குது பாருங்கள். இது வந்து நீங்கள் தீபாவளிக்கு கூட நீங்கள் ஸ்வீட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இது எல்லாருமே சாப்பிட்லாம். இது ஹெல்த்தியான ரெசிபி. நம்ம இதில் வந்து நம்ம சுகர் எதுவுமே சேர்த்துக்க கிடையாது. எல்லாமே பேரிச்சம்பழம் நட்ஸ் வச்சு தான் நம்ம செஞ்சுருக்கிறோம். நம்ம 3 டைப் ஆஃப் டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி ஸ்வீட் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு எது மாதிரி உங்களுக்கு செய்ய பிடிக்குதோ அந்த மாதிரி லட்டு மாதிரி செய்யணும்னாலும் செய்யலாம், காஜு கத்லி மாதிரியும் செய்யலாம். உங்கள் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகும்போது இதை ஒரு ஸ்நாக்காக நீங்கள் கொடுத்து விடலாம் டெய்லியுமே. இது ரொம்ப ஹெல்தி கூட. இல்லைனா ஈவினிங்கில் ஒன்று கொடுக்கலாம். டெய்லி ஒன்று கொடுத்தா ரொம்ப நல்லது. நான் சாப்பிட்டுருக்கேன், எனக்கு தெரியும். ஸோ என் குழந்தைங்களுக்கும் இதை நான் கொடுத்துட்ருக்கேன். அதனால் உங்களுக்கு நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.